அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய இம்பார்ட்டண்ட்டான சில ஸ்டாக்ஸுடைய குவார்டர் ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் நியூஸ் வந்துட்டு சில ஸ்டாக்ஸுடைய டேட்டாஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவை வந்துட்டு தமிழில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஒருத்தரவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். யாரெல்லாம் தமிழ்லேயே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் ரிலேட்டடாக நான் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுவோமா இல்லை லூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய குவார்டர் ரிசல்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி வந்திருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்துட்டு அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டிக்ளைன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 16,258 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க வந்திருக்கு. பட் ஆனால் அது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே சேம் குவார்ட்டரில் வந்துட்டு 16,475 கோடியாக வந்தது. இந்த வருஷம் வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து என்னென்னா நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஐ மீன் லாஸில் வந்து போகல. ஸோ ஒன் டைம் ப்ரீ டேக்ஸ் கெயின். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து ஒரு சப்சிடியான ஒரு கம்பெனியான ஹெச்டிபி ஃபினான்ஷியல் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு அது மூலிமா 9,128 கோடியாக அந்த ஐபிஓ மூலிமா இவங்களுக்கு வந்து என்னென்னா கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய என்ஐஐ, அதாவது என்னென்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஸ்டாண்டலோன் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5.4% வரைக்கும் இவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 31,438 கோடி அளவுக்கு இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்ஐஎம் அப்படின்றது வந்து சொல்லுவோம். ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3.35% இருந்திருக்கு. டவுன் ஃப்ரம் லாஸ்ட் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3.46 இருந்தது. இந்த வாட்டி 3.35 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்பெஷல் இன்ட்ரியம் டிவிடெண்ட், ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிவிடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. எப்போ ரெக்கார்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2025. ஓகேங்களா. ஸோ இந்த அன்னைக்கு முந்தின ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் வந்து என்னென்னா ஷேர்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ, ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த இன்ட்ரியம் டிவிடெண்ட்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. பேமெண்ட் வந்து உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஆகஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 11th ஆகஸ்ட் அன்றைக்கி வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இது வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து போனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததே கிடையாது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 1:1. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 10 ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அடிஷ்னலாக 10 ஸ்டாக் வந்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் 5 ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ யாரெல்லாம் 5 ஸ்டாக் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இதோட ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஆகஸ்ட், நெக்ஸ்ட் மந்த் 27 ஆகஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்களோ, ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி 2 நாள் யாரெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ நீங்கள் இந்த போனஸ்க்கு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள். அதே மாதிரி போனஸ் அன்னைக்கு, ஓகேங்களா, அதுக்கு முந்தின நாள் எக்ஸ் போனஸ் டேட் அப்படின்னு ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 2000 போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ அன்னைக்கு டேட்டில் ஆஃபாக என்ன பண்ணாங்க, குறைச்சிருவாங்க. ஒரு 1000 ரூபான்றதை குறைச்சிருவான்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டுனா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய குவார்டர் ரிசல்ட். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இருக்கா, இல்லை நெகட்டிவாக இருக்கா, இல்லை ஒரு நியூட்ரலாக இருக்கா அப்படின்றத ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்து குவார்டர் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 76.5% அளவுக்கு ஏறி இருக்குது. அதாவது 30,783 கோடி அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த குவார்ட்டரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. அதாவது ஏசியன் பெயிண்ட்ஸில் இவங்க இருக்கிற ஸ்டேக்ஸ் என்ன பண்ணாங்க, இவங்க வந்துட்டு செல் பண்ணாங்க அப்படின்றத பற்றின ஒரு நியூஸ் வந்து என்னென்ன வந்திருந்தது. ஸோ இவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6% வந்து என்னென்னா ஏறி இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள் 2.73 லட்சம் கோடிகள் அளவுக்கு இவங்களுக்கு வந்து என்னென்னா இருந்தது. ஸோ இவங்களுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் செக்டாரையும் டிஜிட்டல் செக்டாரையும் நல்லாவே இருக்குது அப்படின்றத வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஓகேங்களா, எபிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36% வந்துட்டு என்னன்னா ஏறி இருக்கு. அதாவது எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா 58,024 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரம் கன்சியூமர் பிஸ்னஸ்லேருந்து இது வந்து நல்லாவே வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரையில் ஸோ உங்கள் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூனியன் பேங்கோட ரிசல்ட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய பேங்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஏடி 12% அளவுக்கு ஏறி இருக்கு. எவ்வளோ புக் பண்ணியிருக்காங்கன்னா 4116 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 3.53% வந்து இன்க்ரீஸ் ஆகி 27,293 கோடி அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் 26,364 தான் வந்து இருந்தது. ஸோ இந்த இயரில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் பேங்கோடைய ட்ரெண்ட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகும் ஆஃப்டர் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ஸ்னாப்டீல் அப்படின்ற ஒரு பேரண்ட் கம்பெனியோட அவங்களுக்கு இருக்கிற ஒரு சப்சிடரி கம்பெனியான ஏஸ் வெக்டார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செபிக்கு வந்துட்டு ஒரு ஐபிஓ இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டு டிஆர்ஹெச்பி அப்படின்ற ஒரு டிராஃப்ட் பேப்பர் வித் மார்க்கெட்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இவங்க வந்துட்டு எப்போ வந்து இவங்க அந்த ஐபிஓக்குள்ளே வராங்க, ஸோ எந்த டேட்டு, ஸோ அது எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து இது தனியாகவே மேக் பண்ணுவோம். ஸோ வாரா எனர்ஜிஸ், ப்ரீமியம் எனர்ஜி, எஸ்டபிள்யூ எனர்ஜிஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வரைக்கும் வந்துட்டு நேற்று வந்து என்னென்னா குறைஞ்சது இன்ட்ராடேயில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க இல்லைங்களா. இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற இந்த யூஎஸ் கனடாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாரிஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அந்த இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எல்லா ஸ்டாக்கும் வந்துட்டு 4% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 48 ஏக்கர்ஸ் வந்துட்டு அவங்க லேண்ட் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பெங்களூரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அவங்க ரீசெண்டாக டீல்லாம் வச்சுருக்காங்க. ரெய்ப்பூர் அண்ட் பூனே அப்படின்ற இந்த ரெசிடென்ட் போர்ட்ஃபோலியோலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் ரூட் மொபைல் அப்படின்ற கம்பெனி வந்துட்டு குவார்டர் ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 32.23% அளவுக்கு வந்துட்டு நெட் ப்ராஃபிட் வந்து என்னென்னா டவுன் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த சேம் குவார்ட்டரில் 78.52 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் 53.21 கோடியாக என்ன பண்ணியிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் பாசிட்டிவ் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்துட்டு கிட்டத்தட்ட 33% அளவுக்கு என்னென்னா ஏறி இருக்குது. எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1169 கோடி அளவுக்கு இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம நிறைய வந்து பார்க்குறதுனா டெய்லி வந்து எஃப்ஐஐ டிஐ வந்து வாங்குறாங்களா விற்கிறாங்களா அப்படின்றது வந்து நம்ம பண்ணிருக்கோம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளும் தெரியும் ரொம்ப ஒரு 5-6 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்துட்டு செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு மாதம் தான் வராங்க. பட் அடுத்த ஒரு 2-3 மாதம் என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா ஜூலை 18ஆம் தேதி எஃப்ஐஐ வந்துட்டு 374 கோடிக்கு இவங்க பை பண்ணியிருக்காங்க. டிஐயும் 2100 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக இது இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும், அதாவது என்னென்னா 1 ஜூலையிலிருந்து 18 ஜூலை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்துட்டு மைனஸ் இப்போ கிட்டத்தட்ட 17,000 கோடி, அதாவது 16,952 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்துட்டு 21,893 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்துட்டு நெட்டிங் பையிங்கில் வந்து இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 வாரம் வந்து இருக்குது ஜூலை மந்த்து. ஸோ எஃப்ஐ வந்து பையிங்கில் வந்து டர்ன் ஓவர் ஆகிறாங்களா இல்லை திருப்பி இன்னும் கண்டினியூஸாக வந்து செல்லிங்கில் வராங்களான்றதை செக் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஐசிஐ பேங்க் நிறைய பேங்க் நம்ம என்ன பண்ணிட்டு பார்க்கணும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% வரைக்கும் என்னென்னா ஏறி இருக்குது. அதாவது 12,768 ரூபா வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எஸ்டிமேஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ், நிறைய ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்
எஸ் பேங்க். ஸோ இவங்களும் ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, குவார்டர் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அதாவது என்னன்னா ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணாங்க. ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலில் ப்ராஃபிட் வந்து என்னன்னா இந்த குவார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 59% வந்துட்டு ஆன் இயர் நெக்ஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் இயர் இந்த சேம் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 59% வந்து ஏறி இருக்காங்க. எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 801 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ் பேங்க் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதர் இன்கம்ஸ், ஸோ அந்த ஸ்டேபிள் அசெட் குவாலிட்டி, பூஸ்ட் earnings, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோடைய நெட் ப்ராஃபிட் வந்து வர்றதுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஸோ கம்மிங் மண்டே ஸோ 21st ஜூலை எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கம்பெனிஸ் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் ஹேவல்ஸ் இந்தியா, பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் உபிராய் ரியாலிட்டி அண்ட் எட்டர்னல் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கம்மிங் மண்டே வந்து குவார்டர் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் மார்னிங் இந்த சென்ஸ் என்னன்னா மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்துட்டு என்னன்னா குவார்டர் ரிசல்ட் வந்துச்சுன்னா அன்னைக்கு டேலே கண்டிப்பாக வந்துட்டு என்னன்னா ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்படி இல்லைனா ஈவினிங்னா மறுநாள் வந்துட்டு ஒரு வந்து இம்பாக்ட் இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாடா பவருக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து என்னென்னா ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா 120 மெகாவாட்ஸ் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் அவங்களுக்கு வந்து என்னென்னா கிடச்சிருக்கு. யாருக்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னா NHPCயிலேருந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எம்இ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. 2 ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஸ்வாஸ்டிகா கேஸ்டல் லிமிடெட் அண்ட் சேவி இன்ஃப்ரா அண்ட் லாஜிஸ்டிக் லிமிடெட். ஸோ இது 2 பற்றியும் தனித்தனி வீடியோவாக ஃபுல் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ மேக் பண்ணிட்டு நம்முடைய சேனலில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்வாஸ்டிகா கேஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா 14 கோடி ஐபிஓவும், சேவி இன்ஃப்ரா அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 69.98 கிட்டத்தட்ட 70 கோடி ஐபிஓவும் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது என்ன பண்ணுங்க, நம்ம வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வந்து என்னென்னா நம்ம வீடியோ வந்து இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனலாக கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.